நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே அங்கேயும் தான் வந்துட்டானே அந்த செழியன். எப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கரெக்டா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்ம நிம்மதியெல்லாம் கெடுத்து விட்டுருவான். ஏய் செல்வநாயகி, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நம்மள மாதிரி அவரும் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க தானே வந்தாரு. இன்னும் சொல்ல போனா இந்த கான்ஃபரன்ஸ் நல்லபடியா முடிஞ்சதுக்கு காரணமே அவர்தான். ஓஹோ, உங்களுக்கு இன்னும் மாப்பிள்ள பாசம் போகலையா? அதான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவனால பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்திராணியோட வாழ்க்கை, அதை மறந்துடாதீங்க. நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நாம யாரும் அதுல தலையிடக்கூடாது. மத்தபடி நான் ஒன்னும் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, நடந்ததை தான் சொன்னேன். ஏன் அத்த, நம்மள கொல்ல வந்தவங்க உண்மையாவே அந்த வர்மாவோட ஆளுங்க தானா? ஏன் ரித்திகா அப்படி கேக்குற? அதான் இந்திராணி சொன்னாலே அது வர்மாவோட வேலைதானு. அப்புறம் என்ன? இல்ல, நடந்ததெல்லாம் பார்த்தா பாவையோட அப்பா பண்ணின பிளான் தானோன்னு தோணுது. அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நீ எப்படி சொல்ற? வேற என்ன, அவரு அவரோட ஒய்ஃபு கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒருவேளை நாம அவருக்கு தடையா இருக்கோமோன்னு நினைச்சு அப்படி ஒரு டிராமா பண்ணாரோ என்னமோ. ரித்திகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சும்மா உன் கற்பனையெல்லாம் இங்க கொட்டிட்டு இருக்காத. அங்க நடந்த எல்லாமே உனக்கும் தெரியும். அந்த ரவுடிங் எல்லாம் செழியன் அனுப்பின ஆளுங்கன்னு சொல்றியா? கொலை பண்ற அளவுக்கு அவர் ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது. யார பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி பேசாத. ஆஹா, உடனே வந்துருவியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏ, இப்ப ரித்திகா அப்படி என்ன தெரியாம பேசிட்டா? அவ கரெக்டா தானே சொல்றா? அந்த செழியனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அந்த ரவுடிங்க சவகாசம் எல்லாமே இருக்கு. அதனால ரித்திகா சந்தேகப்படுறது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? சத்தியமா அவருக்கு ரவுடிங்க சகவாசம் கிடையவே கிடையாது. நீங்க தான் அப்படி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கல்ல, அவர் எதுக்காக தலையில கட்டு போட்டிருந்தாருன்னு தெரியும்ல. அத கூட நீங்க தப்பா யோசிக்கலாம். ஆனா அப்ப கூட கூட இருந்த அண்ணி மாமாவுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. இத பாரு ஐலி, நீ நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ. அவனால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியாது. போதும், நிறுத்துங்க. என்ன, இந்த வீட்ல கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாதா? ச்சே, இப்பதானே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை தேவைதானா? போங்க, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க.